சொல்கிறாங்க அந்த காலத்துலாம் வந்து 90 கிட்ஸ்லாம் வந்து வெளில சுற்ற மாட்டாங்க, சும்மா லவ் பண்ணுறோன்ற பேரில் ஓரமாக நின்று லவ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். இது நான் இதே 2K கிட்ஸ்னால் எங்கே வேணாலும் சுற்றுவோம், ஜாலியாக இருப்போம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. 2K கிட்ஸ்லாம் அப்படி இல்லை, பார்க்குறானுங்க, சைட் அடிக்கிறானுங்க, அந்த பொண்ணை சைட் அடிக்குது, அப்படியே பேசி போடுறானுங்க, அவ்வளோதான். இந்த லைஃபுக்கு 2K கிட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஜாலியாக இந்த பொண்ணா அதுதான் இந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் பழகிட்டு போனோமா, அது நீங்களா அதில் நான் சக்கரவர்த்தியடா. திருச்சலாம் நம்மளுக்கு அதை சொன்னா வந்து நம்ம டாக்ஸிக் ஆகிடுவோம், நிறைய டைம் டாக்ஸிக் ஆகிடுவோம் நம்ம. அதான் இப்போ எல்லாம் எப்படி சொல்றது, நீங்க யார் கூட வேணா போங்க, யார் கூட வேணா இருங்க, எப்படி வேணா போங்கன்னா நாங்க நல்லவங்க. போய் நீயும் அந்த ஐட்டே முக்கல்ல நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கவி. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா 90 கிட்ஸ் லவ் விசஸ் 2K கிட்ஸ் லவ் தான். எனக்கு இதை பற்றி சொல்லும் போதே எனக்கு வடிவேல் டைலாக் மட்டும் தான் ஞாபகம் வருது, எது பெருசுன்றதை அடித்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. வாங்க மக்கள்கிட்ட எது பெருசுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90s கிட்ஸ் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டா இல்லை 2K கிட்ஸ் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டா? 2K கிட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன் 2K பெஸ்ட்டுன்றீங்க? ஏன்னா வந்து அவங்க தான் நல்லா ஜாலியாக சொல்கிறாங்க, அந்த காலத்துலாம் வந்து 90 கிட்ஸ்லாம் வந்து வெளில சுற்ற மாட்டாங்க, சும்மா லவ் பண்ணுறோன்ற பேரில் ஓரமாக நின்று லவ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். இது நான் இதே 2K கிட்ஸ்னால் எங்கே வேணாலும் சுற்றுவோம், ஜாலியாக இருப்போம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. 2K கிட்ஸ் ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டு தான். ஏன் 2K சொல்கிறீங்க? ஏன் 90ஸும் நல்லா பெஸ்ட்டாக தானே இருக்கும்? ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து 2K கிட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும்ன்ட்டு. உங்களா நீங்களும் எனக்கு ஆத்திரங்கள் வருது. 90s கிட்ஸ் தாங்க. ஏன் 90s சொல்கிறீங்க? இல்லை இப்போ இருக்கிறவங்கலாம் எப்படி சொல்கிறது, காலேஜ் வரைக்கும் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க ஆஃபீஸ் வந்தாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லைல்ல, அப்போதுலேருந்து நினச்சி கல்யாணம் பண்ணுறதுவாங்களோ இல்லையோ ஆனால் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கோசரம். 100 வருஷம் ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில் அந்த முதல் காதலை வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும். 90s வந்து அவங்க எல்லாம் உண்மையாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களும் அதுமாரி பண்ணுறாங்களப்பா. அதுமாரி எல்லாருமே கட்டுப்பாடோட இல்லையா 90 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்ட்டு. யார் இருக்கா ஒருத்தவங்க சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்களா அதுமாரி 90 கிட்ஸ் யாருன்னா ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா கரெக்டாக இருக்காங்கன்ட்டு? இந்தமாரி யாருன்னா ஒருத்தர் வந்து இதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். 90s கிட்ஸ் தாங்க பெஸ்ட்டு. ஏன் 90 சொல்கிற? அப்போல்லாம் எல்லாரும் லாயெல்லாம் இருப்பாங்க, இப்போ எப்படி ஈகோலாம் பார்க்க மாட்டாங்கக்கா. 2K கிட்ஸ்லாம் அப்படி இல்லை, பார்க்குறானுங்க, சைட் அடிக்கிறானுங்க, அந்த பொண்ணை சைட் அடிக்குது, அப்படியே பேசி போடுறானுங்க, அவ்வளோதான். இந்த லைஃபுக்கு 2K கிட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஜாலியாக இந்த பொண்ணா அதுதான் இந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் பழகிட்டு போனோமா, அது நீங்களா அதில் நான் சக்கரவர்த்தியடா. அவங்களுக்கு ஸ்டடீஸு வேலைலாம் நல்லா கிடைக்கிறதுனால மேரேஜே ஆகிட்டாலும் அந்த லவ் இருக்க மாட்டேது. இப்போ அவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன, நம்ம பாட்டுன்னு வேலை நம்ம பாட்டுன்னு தனியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. உங்கள் லவரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்ச விஷயம்னா என்ன? எனக்கு தான் லவரே இல்லையாக்கா, ஒன் சைடு தானேக்கா சொன்னேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என் நேம் டாட்டோ போட்டிருப்பான், அதெல்லாம் ஃபீல் பண்ணி வச்சிருந்தானே. எங்கே போட்டிருப்பாங்க? கையில் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு அப்படி போட்டு வந்து காட்டணுன்னே எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அது ஒன்றும் நான் பார்க்கல, இது ஆனால் போட்டிருக்காங்க மட்டும் தெரியும். சரி, இது யார் பேர்? இதெல்லாம் யார் பேருடா? யார் பேருமா? ஃபீல் பண்ண விஷயம்னா என்னது, அந்த கூட இந்த 1.5 வருஷம் அது ஃபுல்லாகவே ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. மாமான்னு கூப்பிட்றப்ப ஜாலியாக இருக்கும். மாமான்னு கூப்பிடும் போது ஹாப்பியாவா இருக்கும். நீங்கள் இப்போ என்ன கூப்பிடுங்க. சரி, உங்க லவர் சைல்டிஷா பண்ணணும்னு நினைச்சு பண்ணி கிரிஞ்சா தெரிஞ்ச விஷயம் என்ன? அவன் எப்படி சொல்லுது, உண்மையில ஒரு குழந்தை தாங்க, கிரிஞ்செல்லாம் பண்ண மாட்டாங்க, அது ஒரு குழந்தைங்க. முடியல சைல்டிஷ்லாம் இல்லை, அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஜெனிலியா பார்த்துக்கிறீங்களா இந்த சந்தோஷ் சுப்ரமணியம், அது மாதிரி தான் இருப்பாங்க. பண்ணுறது எல்லாமே சைல்டிஷாக தான் பண்ணுவாங்க. மூணாவது எறும்பு போய் சொல்லிடுச்சு. திருச்சலாம் நம்மளுக்கு அதை சொன்னால் வந்து நம்ம டாக்ஸிக் ஆகிடுவோம், நிறைய டைம் டாக்ஸிக் ஆகிடுவோம் நம்ம. அதான் இப்போ எல்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் யார் கூட வேணா போங்க, யார் கூட வேணா இருங்க, எப்படி வேணா போங்கன்னா நாங்கள் நல்லவங்க. போய் நீயும் அந்த ஐட்டே முக்கல்ல நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. அழகா சிரிப்பா, அது எனக்கு பிடிக்காது, காண்டாவும்.
அவங்க பேசுறதே அப்படிதாங்க இருக்கும். ஏதோ ட்ரை பண்ணுவாங்க, குரலை மாற்றி பேசுவாங்க. சரி, எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி பிளேஸில் உங்களுக்கு ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? எந்த மாதிரி டைம்னா நைட் டைம் தான் சொல்லுவோம். அந்த டைம்ல தான் ரொமான்டிக் வரும். தனியாக இருக்கிறப்போ தான் அதான் எந்த மாதிரி பிளேஸில்? நாங்கள் 2 பேர் எங்கே தனியாக இருக்கிறோமோ அந்த இடத்துல எனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு தான் தோணும். எனக்கு நான் முக்காசி தியேட்டரில் தான் ரொமான்ஸ் பண்ணுவோம். உங்கள் லவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைக்கிற விஷயம்னா அது என்ன? நான் விஷயம்னா நான் நல்லா பார்த்துக்கிறேன் நான் கேட்கணும், அதுதான். ஏன்னா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அப்படி சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் நான் தான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கே தெரியும். மென்டல் டார்ச்சரில் நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. இத்தனை நாளாக நான் கொடுத்த கேரை டாக்ஸிக்ன்ட்டாங்க. அப்போ இந்த கேப்பில் நான் எதனா ஃபுல்ஃபில் பண்ணாத விட்டேன்னா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்கள் லவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? ஆள் வச்சிங்கன்னா எதுக்கு பார்க்கணும்? அது சும்மா விளையாட்டுக்கு பேசிருப்போம்டா. அதுதான் நான் சொல்கிறேன், 90s கிட்ஸ் வந்து லவ் பண்ணுறதுல பெஸ்ட்டு, 2K கிட் வந்து கைட்டி விடுறதுல பெஸ்ட்டு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. 90s கிட்ஸ் லவ் vs 2K கிட்ஸ் லவ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியை நீங்கள் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ரிலேட்டடாக அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் மூவி ப்ரோமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணுன்னா ஹாரா தமிழ் சினிமாட்டிக் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.